அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம மடப்புரம். அது வந்து திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய மடப்புரம் ஏரியா தான். மடப்புரம் ஏரியாவில் காலனி வீடுகள், அதாவது வந்து அங்கை மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காலனி வீடுகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது. காலனி வீடுகள்ங்கிறது 1992 கட்டப்பட்ட வீடுகள். அங்கே வந்து 60 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல வசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு பிரச்சனையை அவங்க சொல்கிறாங்க, வீடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை, நாங்கள் மழையோ வெயிலோ எதோ போத்திட்டு நாங்கள் இருந்துக்கிறோம், அதை கூட யாரும் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் எங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டின். லெட்டின்ங்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. எங்களுக்கு லெட்டின் வசதியே கிடையாது. அதனால் நாங்கள் சாலை ஓரங்களில் தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ வந்து அறிவியல் வளர்ந்த பிறகும் நவநாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருந்த போதிலும் எங்களுக்கு வந்து கழிவறை வசதிங்கிற ஒரு வசதி சுத்தமாக இல்லவே இல்லை. அதனால் நாங்கள் சாலை ஓரங்களில் தான் எங்களோட குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் எல்லாருமே போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வாகனங்கள் வரும்போது நாங்கள் கிளம்பி நின்று திரும்பி உட்காந்து யாரும் வந்துடுவாங்களோ பயந்து பயந்து போகிற ஒரு அச்சமான சூழ்நிலை இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக அவங்க சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த சாலை ஓரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதுவும் குப்பை காடுகளாக தான் இருக்குது. அந்த இடத்துல குப்பையும் அள்ளுறதில்லை அப்படிங்கிறத அவங்க வந்து தகவலாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல குப்பைகள் அள்ளப்படலை. இது வந்து எல்லாமே வந்து ஆற்றுல தான் கலக்குது. இந்த குப்பைகள் எல்லாமே அந்த வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலில் தான், மெயினான வாய்க்காலில் தான் போய் கலக்குது. பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல மீதி குப்பைகள்லாம் அந்த குளத்துல போய் விழுந்துருது. இது மடப்புறமையோட மெயின் ஏரியா, அதாவது வந்து நகராட்சிக்கு உள்ளேக்கு, நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஏரியாவாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். கூடிய வரைக்கும் இதை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அங்கே வசிக்கக்கூடியவங்க மக்கள், அவங்கள கொஞ்சமாச்சும் நினச்சி பாருங்க. கழிப்பறை வசதி இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வாழ்றதுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அதை உணர்ந்து அதை சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு அரசு கட்டாயமாக முன் வரணும். கூடிய வரைக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான முயற்சியை எல்லாரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமுன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10 வயசு 5 வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் ரோட்ல போய் நின்றுட்டு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. வணக்கம். மடப்புறம் காலனி தெருவில் வசிக்கிறோம். எனக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. 30 வருஷமா இங்கே வசிக்கிறோம். ஒரு 60 குடும்பம் இருக்குங்க. எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி வந்து கழிப்பறை வசதி, பெண்கள்லாம் ரோட்டுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்களும் வர்ற எல்லா இவங்கள்ட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கோம். அரசியல்வாதிங்க நம்ம ஓட்டு கேட்டு வரவங்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்க பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் அவங்க அதோடு அதை இது பண்ணிடுறாங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லை. தண்ணி குடிநீர் கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கு நல்லபடியாக அதை முடிச்சு கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு எங்கேயுமே கழிப்பறை கிடையாது? கழிப்பறை வசதி கிடையாது. எங்களுக்கு கழிப்பறை வசதி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அவசரப்படுதுங்க. இதனால மழை காலம்லாம் வந்துட்டுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. காடுங்கள்லாம் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் எங்களுக்காக ஸ்கை மொபைல் வந்து இப்போதைக்காக ஸ்கை நியூஸ் வந்து எங்களுக்காக இது பண்ணி கொடுங்க. எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஸ்கை நியூஸ் வந்து இது பண்ணி கொடுங்க. இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வீடு எவ்வளோ நாள் இருக்குது? இந்த காலனி வீடாக இருக்கீங்க, இந்த காலனி வீடுலாம் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? காலனி வீடு வந்து கட்டி 92 கட்டினதுங்க. 1992 கட்டின வீடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு வரல. இது வரைக்கும் வீடு கட்டுற சம்பந்தமா வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்கல்ல. முதலமைச்சர் வீடு, அது மாதிரி வந்து பிரதமர் மந்திரி வீடு, அது மாதிரிலாம் வீடு கொடுத்துருக்காங்களே, அதே மாதிரி வீடெல்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகுதா? இல்லை கொடுத்துருக்காங்க. யாருமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. இது வரைக்கும் அதிகபட்சம் 10 வீடு தான் வந்துருக்கு. எங்க தெருவில் 62 குடும்பத்துக்கு மேல இருக்கும். 10 வீடு தான் வந்துருக்கு. குறைந்தபட்சம் கேட்டாக்கா பட்டா இல்ல, அது இல்லை, இது இல்லைங்கிறாங்க. நாங்கள் ஒரு வீட்லயுமே 3 பேருக்கு மேல இருக்கிறோம். 3 பேருக்குமே பட்டா கிடையாது. வீட்டுல ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்கல. கிராமத்துல கேட்டாலும் பண்றேங்கிறாங்க. யாருமே நாங்கள் கேட்கல. யாரை அணுகிறதுன்னு தெரியல. எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நம்பி உங்கள்கிட்ட வந்திருக்கோம். நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம். பட்டா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் பட்டால எல்லாம் அந்த கோயில் காத்துல வீணா போயிடுச்சு. கோயில் காத்துல போன எல்லாம் திரும்ப பதிவு பண்ண சொன்னாங்க. அது மாதிரி பதிவு பண்ணல நீங்க? எல்லாம் பதிவு பண்ணிருக்கு. வரும் வெயிட் பண்ணு சொல்லிருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு பட்டா உங்கள்கிட்ட இருந்துதான் போயிருக்கு. பட்டா பட்டா தான் போயிடுச்சு. பட்டா இருந்துச்சு, இப்ப கையில இல்ல. போனதுக்கான வெயிட் பண்ணுங்க, வரும்னு சொல்லிருக்காங்க. இதுவரை இந்த தீர்வு வரல. கஜா பயில விழுந்த வீடுக்கெல்லாம் வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எல்லாம் நாங்க பண்ணி தரோம்னு சொல்லிருக்காங்க. இதுவரை சிஎம் வந்து பாருங்க, கேட்டுக்கலாம்ல. எல்லாரும் கேட்டோம், பண்றோம், வெயிட் பண்ணுங்க சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த வரையும் கொஞ்சம் கூட ஆக்ஷன் யாருமே எடுக்கல. சரி, இதுக்கு கண்டிப்பான தீர்வு கிடைக்குது. என்னால முடிஞ்சளவு முயற்சி எடுத்து தரேன். இருந்தபோது நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி தெருவாரவங்க சேர்ந்து ஒரு மனு மாதிரி எழுதி கலெக்டர் ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னால முடிஞ்ச முயற்சி உங்களுக்கு பண்ணி தரேன். கழிப்பறை மட்டும் சரி பண்ணி கொடுங்க. மத்த எதுவும் நான் கேட்கல. ஆடம்பர வீடெல்லாம் கேட்கல. கழிப்பறை மட்டும் கட்டி கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு கழிவறை இல்லாதனால என்னமா சிரமப்படுறீங்க நீங்க? சிரமம்னா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10 வயசு 5 வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் ரோட்ல போய் நின்றுட்டு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க.